ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். கோவைக்காயில் பொதுவாக சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் நிறையா இருக்குங்க. அதே போல் செரிமானத்தை ரொம்பவே அதிகப்படுத்துது, மலச்சிக்கல் நீக்குது, வயிற்றில் இருக்கிற குடல் புழுக்கள் அதெல்லாம் வெளியேற்றதுனால மலச்சிக்கல் நல்லாவே நமக்கு சரியாயிடும். அப்புறம் அதுவும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இந்த கோவக்காய் ரொம்பவே முக்கியமான பங்கு எடுத்துக்குதுங்க. அதுவும் இல்லாமல் விட்டமின் ஏ, கால்சியம், இரும்புச்சத்து நிறைய இருக்குங்க இந்த கோவக்காயில். இதை இவி கார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பொதுவாக நம்மளோட இந்த கோவக்காயில் வறுவல், சாம்பார், கூட்டு அப்படின்னு நிறையா செய்வாங்க. கோவக்காயை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ஆயுர்வேதத்தில் ரத்த சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து, அதாவது ஃபைபர், மலச்சிக்கலை சரி செஞ்சு குடல் புழுக்கெல்லாம் நீக்குது. இதில் பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை நிறையா இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. கண் ஆரோக்கியத்தில் பீட்டா கரோட்டின் நிறையா இருக்குதுங்க. அதில் நமக்கு கண்ணும் நமக்கு பாதுகாக்கப்படுது. அதே போல் இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஏற்றது இந்த கோவக்காய். வாரத்தில் ஒரு 2-3 தடவை நம்ம எடுத்துக்கிறதுனால குறைஞ்சபட்சம் சர்க்கரை அளவை குறைக்கிறதுனால நம்மளோட ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை தேங்காய் துருவல் சேர்த்து பொரியல் பண்ணலாம். ரசம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே பெரிய சைட் டிஷ்ஷு. இப்போ நமக்கு செய்யக்கூடிய இந்த ஃப்ரையும் பார்த்திங்கன்னா வெறும் சாதத்தோடையே பிசைஞ்சு நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் முக்கியமாக முத்தின காய்களில் தான் வரும். வாங்கின அன்றைக்கே நம்ம செய்துட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நாள் கழித்து நம்ம செஞ்சால் கூட இந்த மாதிரி பழுத்து போயிடும். அது என்னவா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுனால இந்த கோவக்காய் கூட நமக்கு சாஃப்டாக நமக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வாய்க்கு ருசியாகவும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் இதை நீட்டமாக நம்ம கட் பண்ணாமல் குட்டி குட்டியாக குறுக்க வாக்கில் வட்டமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். பிசைஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தீயை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு கடுகோ சீரகமோ எதுவுமே போடாமல் வெறுமனே காயை மட்டும் கட் பண்ணி வச்சுருந்த இந்த கோவக்காயை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம், தண்ணி இல்லாமல். ஆல்ரெடி நம்ம கழுவி சுத்தம் படுத்திட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் டைரெக்டாக எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிறதுனால தெளிக்கவோ வெடிக்கவோ செய்யாது. அதுவும் இல்லாமல் வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. வெறுமனே காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் போல் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். எண்ணெய் கூட ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சேலோ ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது நம்ம மெதுவாக இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லா காயிலையும் இந்த எண்ணெய் இருக்க மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு வேக விட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, காய் சுருங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே இறங்கிட்டு வெந்து வரும். இன்னுமே நமக்கு குயிக்காக வேகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் போல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த எண்ணெயில் சுருங்க வேக விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு வரும்போது நல்லாவே காய் சுருங்கி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சுருங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு காய் நல்லா வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக நம்ம வெறும் மிளகாத்தூள், சில்லி பவுடர், அதாவது வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம எண்ணெய் அதிகமாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம ஃபைனலாக தான் இந்த பொடியை சேர்க்கணும், இல்லைனா பொடி தீஞ்சிரும். வெறும் மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 பொடி மட்டுமே போதுமானது. அதுவே பார்த்திங்கன்னா காயில் ஒட்டுறதுக்குள்ளே கீழே எண்ணெயில் பரவிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் போல் வேகவே காயை நம்ம நல்லா பிரட்டி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். என்ன தான் நமக்கு எண்ணெயில் அந்த காரம் போனாலுமே காயிலையும் இருக்கும், நமக்கு போதுமான அளவுக்கு காரமாகவும் இருக்கும். இப்போ இந்த காயை தனியாக நம்ம எண்ணெய் விட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா வெந்தும் வந்துருச்சு, மசாலாவும் சேர்ந்துருச்சு. இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வேறு டிஷ் எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். அல்லது இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி முட்டை ரைஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மினி இட்லி போட்டு மினி இட்லி முட்டை மசாலா ரெசிபி ஒன்று செஞ்சுட்டேன்.
ஆல்ரெடி நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இப்போது இந்த காய்க்கு தேவையான எல்லா மசாலாவும் இதில் ஆட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ரச சாதம், வெறும் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.